பூஜை நடந்துட்டு இருக்கே, வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். மகா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பூஜை நல்லபடியாக நடந்திருக்கணும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பிரபாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட நம்ம விஜய் வந்து அங்கேருந்து பூஜையிலேருந்து எந்திரிச்சு வந்து வீடியோ கிட்ட சொல்கிறாங்க, வாங்கன்னா பிரபாவை போய் பார்க்கலாம், இந்த பூஜையெல்லாம் நடக்காட்டி பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அனாமிகா வந்து முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு. சூர்யா சொல்கிறாங்க, பிரபாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, மகா போனோன்னு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அனாமிகா வந்து இந்த பூஜையிலேருந்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டி இந்த பூஜை இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு முடிச்சிடுறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு வெளியே வராங்க. நம்ம மகா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மகா கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு. நம்ம மகா சொல்கிறாங்க, பிரபா நல்லா தான் இருக்கா, யாரோ எனக்கு ராங் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அதான் அப்படின்றாங்க. நம்ம ராஜலட்சுமி வந்து மகாவை திட்டுறாங்கங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்து மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதான் பாட்டி இந்த பூஜை மறுபடியும் நடக்கட்டும், வாங்க எல்லாரும் போய் பூஜையில் உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகாவும் சூர்யாவும் தாங்க பூஜையை தொடங்கி வைக்கிறாங்க. பூஜை நல்லபடியாகவே முடியுது. நம்ம மகா வந்து சூர்யாவை மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சூர்யா நினைக்கிறாங்க, எதுக்கு இப்போ நம்மளை இப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.